பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம் யாருக்கு சொந்தம் என்பதை உச்சநீதிமன்றம் மறுவிசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் வலியுறுத்தியுள்ளது. வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து சேலத்தில் நடக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. தேர்தலை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய இயக்கம் இல்லை. ஆனால் காரண காரியங்களோடு சில இயக்கங்களை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். அந்த வகையில் வருகிற 30ஆம் தேதி என்று சேலத்தில் எங்களுடைய பொதுக்குழு கூடி வரக்கூடிய தேர்தலிலே யாருக்கு ஆதரவு என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடம் குறித்த வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து மறு விசாரணை செய்ய வேண்டும் என்றும் இதை வலியுறுத்தி ஜனவரி 27ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட் முன்பும் மதுரை ஹைகோர்ட் முன்பும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் ஜைனுல் ஆபதீன் தெரிவித்தார்.